உயர்த்தி இப்பொழுது வேதம் வாசிக்கப்படும். ஆனந்தி அவங்க வந்து வேதம் வாசிப்பாங்க. அவங்களோட சேர்ந்து நம்மளும் வாசிக்கும்படி உங்களை விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். எழுந்து நின்று வேதத்தை தூக்கி பிடிச்சு, உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கெல்லாம் வெளிச்சமா இருக்கிறது. இன்று பேசப்படும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீர் வரும் மட்டும் என்னுடைய வாழ்க்கையில அப்பியாசப்படுத்துவேன் என்று உறுதி கூறுகிறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல பார்த்து சொல்லுவோமா, கர்த்தர் நல்லவராக இருக்கிறார், அவர் கிருபை என்றும் உள்ளது. பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தர் நல்லவராக இருக்கிறார், அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. ஆமென். ஒரே ஒரு நிமிடம் கண்களை மூடி, நமக்கு குறுகிய நேரம் இருக்கிறபடினாலே இந்த குருத்தோலை ஞாயிற்றை பற்றி நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை தேவன் நமக்கு வெளிப்படுத்தும்படியாய், நம்ம செவிகள் திறக்கும்படியாயும் ஆவிக்குரிய மனக்கண்கள் திறக்கும்படியாய், தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாம் ஒவ்வொருத்தரையும் கர்த்தருடைய ஆவியானவர் நிரப்பும்படியாய், தேவ மகிமை நம்மளை சூழ்ந்திருக்கும்படியாய், இந்த கால வேளையில் குருத்தோலை ஞாயிறில் தேவனுடைய பாதத்தில் காத்திருக்கும்படியாய் வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் உற்று கவனிக்கிறவராக இருக்கிறார். நாம் அவரை மாத்திரம் நோக்கி பார்ப்போமா? ஒரே ஒரு நிமிடம்
ஒரே ஒரு நிமிடம், அப்பா என்னோட கூட பேசுங்கப்பா. அப்பா, இந்த குருத்தோலை ஞாயிறில் என்னோடு கூட இடைப்படுங்க ஆண்டவரே. என்னை ஆண்டவரே உம்முடைய பிள்ளையாய் நீ தெரிந்து கொண்டீர். இன்னும் ஆண்டவரே உன்னிலே நான் மகிமைப்படுவேன்னு சொன்னீங்களே, அந்த மகிமைப்படும்படியான காரியத்திற்கு என்னை நீங்கள் ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி அப்படியே சாஷ்டாங்கமாய் அப்படியே சமூகத்தில் விழுந்து கேட்போம்மா. கர்த்தாவே, இந்த காலை வேளையில் ஆவியானவரே இந்த சபைக்குள்ளாக நீர் எழுந்தருள் இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் உம்முடைய ஆவியானவர் தங்கியிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, நீர் மாத்திரம் ஆட்கொள்வீராக, அபிஷேகிப்பீராக. ஆவியானவரே எல்லா கலைகளையும் பிடுங்கி போட்டு தேவ ஆவியானவர் தேவனுக்குரிய சிந்தனைக்குள்ளாய் பிள்ளைகளை ஆண்டவரே நான் கட்டவிழ்த்து ஜெபிக்கிறேன். தேவ மகிமை மாத்திரம் மூடிக்கொள்ளட்டும் சுவாமி. கேட்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் இருதயமானது ஆண்டவரே அது ஸ்டோரேஜ் ஆகி வெளியரங்கமாய் தன்னுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்துகிறவர்களாய் ஆண்டவரே ஆவி ஆத்துமா சரீரத்தை உடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. குருத்தோலை ஞாயிறு இல்லையா இன்னைக்கு? பரிசுத்த ஞாயிறு அப்படின்னு கூட சொல்லலாம், பரிசுத்த வாரம் என்று கூட சொல்லலாம். இது பெரியவள்ளி கிறிஸ்து அடிக்கப்படுவதற்கு முன்பாக வெற்றி பவனியாக கிறிஸ்துவை சம்பவம் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மத்தேயு குறித்து வச்சுக்கோங்க. மத்தேயு 21ஆம் அதிகாரம் 1-11 வசனம், மார்க்கு 11ஆம் அதிகாரம் 1-11 வசனம், லூக்கா 19ஆம் அதிகாரம் 28-42 வசனங்கள், யோவான் 12ஆம் அதிகாரம் 13-15, சகரியா 9ஆம் அதிகாரம் 9வது வசனம். இவைகளுக்குள்ளாக தான் இந்த குருத்தோலை பற்றின காரியங்கள் அதில் இருக்கிறது. நீங்கள் வீட்டில் போய் எடுத்து அதை வாசித்து பாருங்க. குருத்தோலை ஞாயிறு என்பது கிறிஸ்துவின் கடைசி ஊழியத்தின் யாத்திரையின் கடைசி வாரமாக இது கருதப்படுகிறது. அப்படி என்றால் ஆண்டவர் பிறந்தார், தேவன் தன்னுடைய தகப்பன்மார்களுக்கு 30 வருஷம் தாயின் தகப்பனுக்கும் கீழ்ப்படிந்திருந்தார். மனிதனாக, நல்லா புரிஞ்சுக்கோங்க, என்ன மாதிரி உங்களை மாதிரி மனுஷனாக, கடவுளாக அல்ல. 100% அவர் கடவுளாக இருந்தாலும் மனிதனாக வாழ்ந்து காட்டின ஒரு தேவ மனிதன் இல்லையா, தேவகுமாரன் என்று அதுக்காக தான் கொடுக்கப்படுகிறது. அழகாச்சரார் அந்த 30 வருஷம் இருந்தவர் 3 வருஷம் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறார். இந்த 3 வருஷம் மிகவும் வாலிப வயது. அந்த வயசுல தான் என்னென்னலாம் செய்ய தோணும் இல்ல, தான் சுயப்படி எப்படி வேணாலும் முடிவுகளை எடுக்க தோணும், எல்லாம் பண்ண தோணும். ஆனால் அந்த 3 வருஷம் தேவனுடைய பிதாவுடைய சித்தத்தை இந்த பூமியில நிலைநாட்டுவதற்கு தன்னுடைய ஆவி ஆத்துமா சிந்தனைகள்ல, செயல்பாடுகள்ல, வார்த்தைகள்ல, கிரியைகள்ல, எண்ணங்கள்ல, நடக்கைகள்ல எல்லாவற்றையும் கர்த்தருக்குள்ளாக காத்து கொண்டு வாழ்ந்த ஒரு மனிதன். இந்த இடத்துல அழகா சொல்லுகிறார் பாருங்க, இவருடைய கடைசி யாத்திரையின் காலம் இது எருசலேமின் நகரத்தில் நடைபெறுகிறது. இது எருசலேமில் ஆரம்பித்து இயேசு கிறிஸ்து மரணத்தில் கடைசியாக முடிகிறதா இருக்கிறது. குறிச்சு வச்சு கொள்ளுங்க. அழகா சொல்றாரு, எருசலேமில் கடைசியாக இயேசு கிறிஸ்து வருகிறார். அப்பொழுது இந்த ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்யறார், ஓசன்னா என்று பாடி அவரை சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். இதை வருஷந்தோறும் ஜனங்கள், இஸ்ரேல் ஜனங்கள், யூதர்கள் என்ன செய்கிறாங்க, நினைவு கூறுகிற ஒரு பண்டிகையாக அனுசரிக்கப்படுகிறது. அப்ப இது சாஷ்டாங்கமாகவோ அல்லது ஒரு சடங்காச்சாரமாக மாத்திரம் செய்யக்கூடிய ஒரு பண்டிகை அல்ல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நமக்காக பலியாக போகிற அவருக்கு முன்பாக நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான். இது நம்மளை எப்படியெல்லாம் ஆண்டவர் நம்மளை கண்டுபிடிச்சார், நம்மளை எப்படி அவருக்குள்ளாக நம்மளை தேர்ந்தெடுத்து கொண்டார், நாம் அவருக்காக எப்படி இருக்க வேண்டும், இதை தான் நமக்கு என்ன செய்து கற்றுக் கொடுக்கிறதா இருக்கிறது. இச்சம்பவத்துல இடம்பெற்ற 3 முக்கியமான ஒரு காரியங்கள். ஒன்று குருத்தோலை, அதுல சொல்லப்பட்டிருக்கிற காரியம். ஒன்று குருத்தோலை, 2வது என்னது, கழுதை, 3வது ஓசன்னா. பாடணுமே, காலையில இருந்து ஒரு 4-5 பாட்டு ஓசன்னா பாட்டாதான் பாடணும் இல்லையா. அழகா சொல்றாரு பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்து கரையேறின உடனே பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருந்தார். அதற்கு பின்பாக அவர் எங்கே கொண்டு போகப்பட்டார், வனாந்தரத்திற்கு பிசாசினால் சோதிக்கப்படும்படி 40 நாள் இல்ல உபவாசம் இருந்தார். சோர்வுகள், பலவீனங்கள் எல்லாம் இருந்தது. ஆனா அந்த
நேரத்துல தான் பிசாசு வந்து என்ன செய்கிறான், இவரை சோதிக்கும்படியாக எல்லா காரியம். ஆனா அதை எதனால் மேற்கொண்டார்? தேவனுடைய வார்த்தையினால், தேவனுடைய வசனத்தினாலும் ரத்தத்தினாலும் ஜெயித்தார்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷத்திலே பார்க்கிறோம். இது வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து வெளிப்படுத்தின 22ஆம் அதிகாரத்தில் வரைக்கும் தேவன் எல்லா ஜனங்களும் தேவனுடைய வசனத்தை கை கொண்டதினாலே ஜெயித்தவர்களாக இன்று வாசிக்கப்படுகிறோம். நாமும் கூட ஜெயிக்கணும் நம்மளுடைய வாழ்க்கையிலே. அப்படி என்றால் நாம் தேவனுடைய வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இந்த இடத்துல வருவோமா, குருத்தோலை ஞாயிறு. இது குருத்தோலை ஞாயிறு என்றால் கிறிஸ்துமஸ் டைம் என்ன செய்வோம், சில அலங்கார பொருட்களை கொண்டு ஆண்டவருடைய பிறப்புக்காக அலங்கரிக்கப்படுவார்கள். சரிங்களா? அதுல ஒரு ட்ரீ வைக்கப்படும், மரம், கிறிஸ்துமஸ் மரம் என்று சொல்லி வைக்கப்படும். இந்த மரத்தோட நீங்க அடிப்படையை பார்த்தீங்கன்னா இதுல நிறைய கதைகள் உள்ள போய்கிட்டு இருக்கு. நான் இதை இங்க பேச வரல, ஏன்னா மரத்தோடையே ஒற்றுமையா கொண்டு வர்றாரு. இது ஆதியாகமம் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த எல்லாத்தையும் மரம், அதே போல ஆதாமுக்கு அந்த இடத்துல சொல்லப்பட்ட மரம், இது எல்லாத்தையும் தான் அங்க சிலுவை மரமாக வருது. இதெல்லாம் இன்னொரு பிரசங்கமாக போகும், நான் அதுக்குள்ள வரல. இங்க அழகா சொல்றாரு, பனை ஓலையை வைத்து, முற்காலங்களிலே பனை ஓலைகளை வைத்து, இன்றைக்கு நிறைய இடங்கள்ல பனை மரத்தையே நம்ம பார்க்க முடியல. இந்த பனை ஓலைகளை வைத்து என்ன செய்வார்களாம், வரவேற்கிறத ஒரு வழக்கமாக அந்த மக்கள் ஆர்ப்பரித்தார்களாம். அது எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாட்டிலும், நம்ம இப்போ தமிழ்நாட்டிலே எடுத்துக்கொள்வோமே, இப்போ இதுக்கு முன்பாக என்ன நடந்துச்சு, கிரிக்கெட். எல்லாரும் என்ன செஞ்சாங்க, யாரு ஜெயிக்க போறா, யாரு தோக்க போறா, இல்ல அதுல ஒரு விறுவிறுப்போடு உட்காந்து என்ன செய்து கொண்டோம், பார்த்து கொண்டிருந்தோம். அதுல நம்ம நாடு ஜெயிச்சிட்டா ஒன்னு என்ன செய்வோம், நம்ம தேசிய கொடி எடுத்து ஆட்டுவோம். இதே போல அங்க வீரர்களை தங்கள் கொடிகளை ஆற்றி வெற்றி முழக்கம் இடுவார்களாம். அதே போலதான் இது வெற்றியின் அடையாளமாக மற்றும் எதிரிக்கு தோல்வியின் அடையாளமாக இந்த குருத்தோலை ஓஷன்னா. அது மாத்திரமல்ல, இந்த குருத்தோலை பச்சை பசேன்னு இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா, பரிசுத்தத்தை காட்டுகிறது. இதற்கெல்லாம் நிறைய வசனங்கள் இருக்கு, இன்னைக்கு நேரம் சரியா இல்லாதனால உங்களுக்கு குறுகிய காலத்துல சொல்றேன். அழகாச்சுறாரு, இலை ஓலைகள் தங்கள் வீடுகளிலே அப்பொழுது மரக்கிளைகளை வைத்து அலங்கரிப்பார்களாம் கிறிஸ்துமஸ் டைம். இன்னைக்கு விஞ்ஞானங்கள் ரொம்ப பெருகி போச்சு, அழகா ஒரு பேப்பர்ல என்னென்னமோலாம் ஸ்டார் செய்யறாங்க, என்னென்னமோலாம் பண்றாங்க. ஆனா அப்போ உள்ள காலங்கள்ல முழுக்க முழுக்க இந்த மரக்கிளைகளை வைத்தே தான் அந்த வீடுகள் என்ன செய்வாங்களாம், அலங்கரிப்பார்களாம். அதற்கு இந்த குருத்தோலை என்பது நமக்கு பரிசுத்தத்தை அடையாளப்படுத்துகிறது. அது மாத்திரமல்ல, இது வெற்றியின் அடையாளமாக, எதிரி பார்க்கும்போது தோல்வியின் சின்னமாக அதற்கு அமைகிறது. அடுத்ததாக பாருங்க, கழுதை. நம் நாட்டில் அர்த்தம் கழுதைக்கு என்ன சொல்லுவாங்க, சொல்லுங்க பரவாயில்ல, பொறுமை. ஆண்டி டிஃப்ரெண்டா சொல்றாங்க, பரவாயில்ல, ஏன்னா எவ்வளவு பொதி சுமந்தாலும் அது வாய் திறக்க போறது இல்ல, பொறுமையோடு இருக்கும். இல்லையா, அழகா சொல்றாங்க. நம் நாட்டுல அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா, பொதி சுமக்கிறது. இன்னொன்னு அது அடிமை, இன்னொன்னு அழுக்கு, அருவருப்பானது, யாரும் விரும்பாதது, ஏற்றுக்கொள்ளாதது. இன்னைக்கு இந்த கழுதை மேல ஏறிவான்னு சொன்னா நம்ம ஏறி போவோமா, போக மாட்டோம். கழுதை என்ன சொல்லுவோம், நம்ம பிள்ளைகளை கூட கழுதைன்னு திட்டுவோம் இல்ல. கழுதைனா முட்டாள், எண்ணத்தை ஏற்றி வச்சாலும் அது பாட்டுக்கு எங்கிட்ட ஒன்றும் சொல்லாது, அசைஞ்சு கொடுத்துட்டே போய்கிட்டு இருக்கும் இல்ல. இப்படியெல்லாம் சொல்லப்பட்ட அந்த கழுதை, ஆனாலும் அதுக்குரிய இருக்கிறது என்ன தெரியுமா, தாழ்மை. எஜமானுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு பொதிய சுமத்தினாலும் என்ன பண்ணாலும் என்ன செஞ்சாலும் அது என்ன செஞ்சு, தாழ்மை. இந்த தாழ்மையை கர்த்தர் யாக்கோபுலலாம் சொல்றார், தாழ்மை உள்ளவருக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் என்ன செய்கிறாரா, எதிர்த்து நிற்கிறாராம். இது பாலஸ்தீன நாட்டிலே அப்போது காலத்தில் உள்ள ராஜரிகமான ஒரு மிருகமாம். நம்ம இன்றைக்கு சொல்றோம் அது கழுதை, அது குப்பையை தேடி போகும், அது அருவருப்பானது, வெறுக்கத்தக்கது, விரும்பப்படாதது எல்லாம் சொல்றோம். ஆனா பாலஸ்தீன நாட்டிலே அன்றைய நாட்கள்ல என்ன பண்ணப்பட்டுச்சான், அது குதிரையை போலவே இது ராஜரிகமான ஒரு மிருகமாம். இப்ப புறாவை எடுத்துக்கொள்வோம், புறாவுக்கு அடையாளமாக என்ன சொல்லுவாங்க, சமாதானம். சிங்கத்தை எடுத்துக்கொள்வோம், அதற்கு என்ன சொல்லுவாங்க, வீரம். ஆனா அந்த கழுதைக்கு தாழ்மை. அது அழகா சொல்றது பாருங்க, ஒரு ராஜா யுத்தத்திற்கு போனால் என்றால் அவர் குதிரையில ஏறி போவாராம். பாலஸ்தீன நாட்டில் இது நடக்கிற காரியங்கள்.
குதிரையிலே போகிறார் அப்படின்னா எதிரியின் படை ஆயத்தமா இருக்குமாம். ஒரு ராஜா குதிரையில வருகிறார் என்றால் இவர் நம்மளுடைய நாட்டிற்கு படையெடுத்து வருகிறார், இவர் நம்மளோடு யுத்தம் பண்ண வருகிறார் என்று சொல்லி அங்க ஆயத்தப்படுத்தப்படுமாம். இவர் எங்க வருகிறார்? கழுதையிலே. அழகாச்சுறாரு. அது போலவே சமாதானத்திற்கு அடையாளமாக அன்றைய நாட்களிலும் கழுதையிலே ராஜாக்கள் ஏறி போவார்களாம். இது எங்க இருக்கு என்று பார்த்தீர்களான்? நியாயாதிபதிகள் 10ஆம் அதிகாரம் 4வது வசனம். முப்பது கழுதை குட்டிகளின் மேல் ஏறும் 30 குமாரர் அவனுக்கு இருந்தார்கள். அவர்களுக்கு 30 ஊர்களும் இருந்தது. கிளையாத் தேசத்தில் இருக்கு. அவன் யாவீர் அரச குலத்தை சேர்ந்தவன், நியாயாதிபதி அரச குலத்தை சேர்ந்தவர்களாம். ஆனால் அவனுடைய பிள்ளைகள் எல்லாம் எதில் ஏறினார்களாம்? கழுதை குட்டியிலே. அப்படி என்றால் இன்றைக்கு வெள்ளைக்காரங்க வர்றாங்கன்னா முந்தையெல்லாம் நம்ம பார்ப்போம் குதிரை மேல டக் 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 டக்னு வருவாங்க இல்லையா, குதிரை வர்றாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அவங்க அழகா சொல்றாரு, குதிரையிலே வெற்றி பவனியாக வருவது அது வெற்றியை குறிக்கும். பட் கழுதையிலே வரும் பொழுது அது சமாதானத்தை குறிக்கிறதா இருக்கிறது. இந்த கழுதை எங்க கட்டப்பட்டிருந்தது? எடுத்து வாசிப்போமா? மார்க் எழுதின புஸ்தகம் 11:1-11. அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு வந்தபோது, பெத்தானியா பெத்பகே என்ற ஊர்களுக்கு வந்தபோது அவர் தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி, சீசர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். 2 பேரை கூப்பிட்டு என்ன சொல்லுகிறார்னு கேளுங்க. சீசர்களாய் இருக்கிற உங்களுக்கும் எனக்குமே இதை கொல்லப்படுகிறது, என்ன சொல்லுகிறார் என்று கேளுங்க. உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், உங்களை எதிரே இருக்கிற கிராமத்திற்கு போங்கள், அதில் பிரவேசித்த உடனே மனுஷன் ஒருவரும் ஒரு காலமும் ஏறிராத ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். இது அழகா சொல்றாரு. இன்னொரு இடத்துல மத்தேயுலயா பட் லூக்காலயான்னு தெரியல, இருவழிச்சாலையிலே என்று சொல்லி போட்டிருக்கும். அந்த இருவழிச்சாலை முச்சந்தி. இறந்து போயிட்டாங்கன்னு என்ன செய்வாங்க? குடத்தை போய் இந்த முச்சந்தில உடைங்கன்னு உடைப்பாங்க. நியாய விசாரிக்க எடுக்கிற படம். இன்னொன்னு, அந்த இடத்துல என்ன செய்வாங்க? தேவையில்லாத கூட்டங்கள் கூடி பேசக்கூடிய ஒரு இடம். முச்சந்திகளை மூலையில ஒரு குப்பையை கொட்ட வேண்டிய இடம். இந்த இடத்துல கட்டப்பட்டு நிற்கிறது கழுதை. அதை சீசர்களை கூப்பிட்டு கட்டவிழுக்க சொல்லுகிறார். இன்றைக்கு தேவன் எனக்கு வெளிப்படுத்தின வார்த்தை, அந்த சீசர்கள் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் ஒவ்வொரு விதமாய் அழைத்தார். நீ மீன் பிடிக்கிறாயா? அதை விட்டு வா, என் பின்னவா, உன்னை மனுஷர்களை பிடிக்க முடியாய் நான் ஆயத்தப்படுத்துவேன். இன்னைக்கு இங்கே தேவ வேதாகமத்தை தூக்கி கர்த்தரை ஏற்றுக்கொண்ட நாம் ஒவ்வொருத்தரும் சீசர்களாக தான் இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம சொல்றாரு, கட்டப்பட்டு கிடக்கிற, முச்சந்தியில கிடக்கிற, மூளையில கிடக்கிற, கட்டப்பட்டிருக்கிற அந்த கழுதையை கட்டவிழுக்கும்படி உங்களையும் என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஏனென்றால் அன்றைக்கு ஒரு நாள் நம்மளும் கட்டப்பட்டு கிடந்தோம். ஆமென். தேவன் நம்ம மேல் இரக்கம் பாராட்டி நம்மை கட்டவிழ்த்தார். எப்படி? மூட நம்பிக்கைகளை, முரட்டாட்டத்துல, பாரம்பரியத்துல, விக்கிர ஆராதனைகள்ல, எவ்வளவோ காரியங்கள்ல நாம் கட்டப்பட்டு கிடந்தோம். ஆண்டவர் அன்றைக்கு அவருடைய பார்வை நம்ம மேல் பட்டதுனால கட்டவிழ்க்கப்பட்டு இன்னைக்கு சீசர்களாய் நிற்கிறோம். அந்த சீசர்களை நோக்கி ஆண்டவர் சொல்றார், கட்டப்பட்டிருக்கிற அந்த கழுதை எனக்கு வேண்டும்னு சொல்லு. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் அறைகோல் விடுகிறார். இனியும் காலம் செல்லாது. கட்டப்பட்டிருக்கிற ஜனங்களை கட்டவிழ்த்து தேவ ஆலயத்துக்குள் கொண்டு வருவது உங்களுடைய என்னுடைய பொறுப்பாய் இருக்கிறது. ஏதோ நான் மட்டும் ரட்சிக்கப்பட்டேன், நான் மட்டும் பரலோகத்துக்கு போயிடுறது நினைக்க கூடாது. அங்க வரும் பொழுது ஆண்டவர் நீ எத்தனை வீடு வைத்திருக்கிற, எத்தனை கார் வச்சிருக்கேன்னு கேட்க மாட்டாரு. ஆண்டிருக்கிற எத்தனை ஆத்துமாக்கள் எனக்காக கொண்டு வந்த, கட்ட அவிழ்க்கப்பட்டு எல்லாரும் என் இடத்துல கொண்டு வந்தியா? அதற்கு தான் உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த இடத்துல சொல்றாரு பாருங்க, இயேசு சீசர்களுக்கு கட்டளையாக இது இயேசுவுக்கு வேண்டும் என்று சொல்லி அழகா சொல்றாரு, கட்டப்பட்டிருந்த கழுதை கட்டவிழ்க்கப்படுகிறது. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? கட்டப்பட்டிருந்த கழுதை, அது எந்த மாதிரியெல்லாம் சாபத்திலையும் பாவங்களிலும் கட்டப்பட்டிருக்கிற ஜனங்களை கட்டவிழ்க்கிறதுக்காக இந்த நாள்ல சொல்லப்படுகிறது. அழகா சொல்றாரு பாருங்க, லூக்கா 19:35 வாசிங்க. ஏசாயா 61:10 வாசிங்க.
அதை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதின் மேல் போட்டு இயேசுவை அதின் மேல் ஏற்றினார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கட்டப்பட்டு கிடந்தது, அதை என்ன செய்கிறாங்க, கட்டவழ்த்து கொண்டு வந்தது மாத்திரமல்ல, அந்த இடத்துல என்ன தெரியுமா செய்யப்படுகிறது, ஒருவரும் அதை கண்டு கொள்ளல. அருவருப்பா இருந்துச்சு, யாரு விரும்பத்தக்காததா இருந்துச்சு, ஏற்றுக்கொள்ள முடியாததா இருந்துச்சு. ஆனா அது இயேசுவுக்கு வேண்டும் என்று சொல்லி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அது அலங்கரிக்கப்படுகிறது, பரிசுத்தப்படுத்தப்படுகிறது. இன்றைக்கு ஒரு கூட்ட ஜனங்கள் அப்படி கட்டப்பட்ட அனுபவத்தோடு கூட இருக்கிறார்கள். தேவனுடைய வருகையோ சமீபமா இருக்கிறது. நாம் கட்டவிழ்த்து கொண்டு வரணும் தேவ சமூகத்துல. அவர்களை தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்தினது போல, அவருடைய பிள்ளையாய் மாற்றினது போல, இன்றைக்கு அவர்களை மாற்றுவதற்கு நீங்களும் நானும் திறவுகோலா இருக்க வேண்டும் என்று தேவன் எச்சரிக்கை கொடுக்கிறார். அடுத்து பாருங்க, அதுக்கு மதிப்பு அடைகிறது. அது வரைக்கும் அது என்ன செய்யல, மதிப்பு கிடைக்கல. ஆனா அதை பரிசுத்தமான உடனேயே ஒரு மதிப்பு. நீங்களும் நானும் யாரு ஏற்றுக்கொள்ளல, யாரு நம்மளை பார்க்கல, யாரு வெறுக்கிறாங்க, எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை நேசிக்கிறவரா இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறவரா இருக்கிறார். அவர் உங்களை அழகுபடுத்துகிறவரா இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், என் உள்ளங்கையில உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன், ஒருவனும் என் கையிலிருந்து உன்னை பறித்து கொள்ள முடியாது. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஏசாயா எழுதின புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூறுகிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி சால்வையை எனக்கு. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவான். நான் சொல்லவே வேண்டாம், இந்த வசனத்துக்கு எல்லாரும் ஆவியிலே உணரப்பட்டிருந்தமானால் கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமையை செலுத்தியிருப்போம். காரணம் என்ன தெரியுமா? ஒதுக்கப்பட்டு கிடந்தோம், தள்ளப்பட்டு கிடந்தோம், யாருமே கண்டு கொள்ளல. ஆனா பரிசுத்தமாக்குனாரு, ஒரு மதிப்பு கூடுகிறது. மதிப்பு கூடுகிற வேளையில தேவன் சொல்லுகிறாரு, அவர் மணவாளனாக மணவாட்டியாக என்னையும் உங்களையும் பார்க்கிறார். நம்மளை என்ன செய்கிறாராம், அதற்கு ஏற்ற அலங்கரிப்பை குடித்து அவருக்கு ஏற்றபடி நமக்கு வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரத்தை என்ன செய்கிறாராம், அழுக்கு மூட்டையை சுமந்து சென்ற இந்த கழுதை மேல ரட்சிப்பின் வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம், பரிசுத்த வஸ்திரம், மணவாட்டிக்கு ஏற்ற வஸ்திரம். எவ்வளவு பெரிய பாக்கியம்! எவ்வளவு பெரிய பாக்கியம் நம்ம அடைஞ்சிருக்கிறோம், பார்த்திருக்கீங்களா? அதை காத்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக எபேசியர் 2:8 சொல்லுகிறார் பாருங்க, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஹல்லேலூயா. நாம் பரிசுத்தமாக்கப்பட்டது அது மாத்திரமல்ல, எனக்குள் ராஜா வந்து அமருகிற வேளையில எனக்கு ஒரு மதிப்பு கூடுகிறது. நான் அலங்கரிக்கப்பட்டவளா இருக்கிறேன். எனக்கு அழுக்கு வஸ்திரம் களையப்பட்டு ரட்சிப்பின் வஸ்திரம் எனக்கு உடுத்தப்படுகிறது. அது மாத்திரமல்ல, கிருபை, எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய கிருபை காலைதோறும் புதியவைகளாய் இருக்கிற அந்த கிருபை என்னால் உண்டானதல்ல, என்னுடைய முயற்சியினால் அல்ல, அவர் எனக்காக அந்த சிலுவையிலே தன்னையே அர்ப்பணித்தார். பாத்தீங்களா? அந்த கிருபை தகுதி இல்லாத நமக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு ஈவு. அவருடைய பிள்ளையாக அவருடைய ராஜ்யத்திற்கு என்னை கூட்டி செல்வதற்காக மணவளனாய் இருக்கிற அவர் நம்மளை மணவாட்டியாக மாற்றியிருக்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு ஸ்லாக்கியத்திற்குள்ளாய் நாம் இன்றைக்கு குருத்தோலை நாயர் அநேகர் குருத்தோலையை பிடித்து கொண்டு சாஷ்டாங்கமாய் சடங்காசரமாய் என்னமோ சுற்றி கொண்டு வருகிறார்கள். ஆனா உள்ளத்திலே என்ன இல்லை, அதற்கேற்ற காரியங்கள் இல்லை. ஆண்டவருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. அதற்கேற்ற பரிசுத்தம் இல்லை, அதற்கேற்ற தேவ மகிமையை சுமந்து கொண்டவர்களாய் தேவனுடைய திட்டத்தை வெளிப்படுத்துறவர்களாய் இல்லை. ஏன்னா இது கடைசி காலம். பொருந்து கொள்ளுவோம். ஓசன்னா அடுத்த வார்த்தை. ஓசன்னா உங்களோடு கூட முதலாவது குருத்தோலையை பற்றி பேசியிருக்கிறேன், இரண்டாவது கழுதை அடையாளப்படுத்தியிருக்கிறேன், மூன்றாவது ஓசன்னா. ஓசன்னா என்ற வார்த்தைக்கு விடுவியும் கர்த்தாவே ரட்சியும். நம்ம பாடணும் ஃபர்ஸ்ட், கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடும், அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அழகா சொல்ற சங்கீதம் 118, 25, 26. கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர்,
கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்க இருந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா? ஆலயத்திலிருந்து ஆசீர்வதிப்பாராம். அழகா சகரியா 9:9 சொல்றாரு, அவர் நீதி உள்ளவர், ரட்சிக்கிறவர், தாழ்மை உள்ளவர். நீதி உள்ளவர், நாம் ஆராதிக்கிற தேவன் யாரு? நீதி செய்கிறவர். அவர் ரட்சிக்கிறவர், நம்மளை மீட்டெடுக்கிறவர். அது மாத்திரமல்ல, தாழ்மை உள்ளவர். இந்த குணாதிசயத்தை நம்மளிடத்திலே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இது என்ன சரித்திரபூர்வமான காரியங்கள் என்ன? இது எதற்காக குருத்தொலை ஞாயிறுகள் அனுசரிக்கப்படுகிறது என்று பார்த்தீங்களா? வரலாற்றிலே பழைய ஏற்பாட்டு காலங்கள் எல்லாமே நிழல், புதிய ஏற்பாடு நிஜம். இதில் நிலநோட்டமாய் இருந்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து வாழ்ந்து காட்டி சிலுவையிலே ஜெயம் எடுத்தவராய் இருந்தார். ஹல்லேலூயா. அதை தான் நமக்கு வலியுறுத்துகிறது. இது என்ன என்று பார்த்தோமானால், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமையாக 430 வருடங்கள் அடிமைத்தனத்தில் இருந்து மோசையின் மூலமாக கானான் தேசத்தில் வனாந்திர வழியாக ஆண்டவர் வழி நடத்தி சென்ற பின்பு, அந்த மோசைக்கு பின்பாக யார் வர என்று பார்த்தீங்கன்னா, நியாயாதிபதிகள் வர்றாங்க. அதற்கப்புறம் தீர்க்கதரிசிகள் வருகிறார்கள். இதற்கு அப்புறம் மக்களாய் கேட்டு பெற்ற சவுல் ராஜா வருகிறார். அதற்கு அப்புறம் தாவீது வருகிறார். தாவீதுக்கு அப்புறம் சாலமோன் தேவனிடத்துல நாணத்தை கேட்டது. பின்பு ஐஸ்வர்யத்தையும் என்ன செய்தாரு? கேளாத ஐஸ்வர்யத்தையும், என் பிள்ளைங்க யார் இடத்துலயும் போய் கை கட்டி நிக்க கூடாது, கை நீட்டி நிக்க கூடாதுன்னு சொல்லி தான் கொடுத்தாரு. ஆனா அந்த ஐஸ்வர்ய பெருக்கு எங்கெங்கெல்லாம் போய் சிக்க வச்சிருச்சு. இன்னைக்கு அநேக ஊழியர்களையும் அப்படிதான் ஆயிக்கிட்டு இருக்கு. விழிப்போடு இருக்கணும். கிறிஸ்துவுக்குள் நிற்கிறேன் என்று சொல்லி விழாதிருக்க கடவன் என்று சொல்லி கொரிந்தியர் 10:12 சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால இந்த இடத்துல சொல்லுகிறார். அப்படி என்றால் அதற்கு பின்பாக பார்த்தீங்கன்னா, இதற்கெல்லாம் பின்பாக இஸ்ரவேலை ஆளுவதற்கு ரோமர் ராஜ்ய அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுவிப்பதற்கு ஒரு ராஜா தேவையாக உள்ளார் ஜனங்களுக்கு. அப்ப இவங்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வரப்போகிற மேசியா அவர்தான் நமக்கு ராஜாவா இருக்க போறார், நம்மை அரசாள போகிறார் என்று சொல்லி இந்த ஜனங்கள் நினைக்கப்பட்டதற்கான காரணம் என்னன்னா, இந்த இயேசு கிறிஸ்துவானவர் போகிற இடங்கள் எல்லாம் அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்து கொண்டே இருக்கிறது. பின்னிட்டு சென்று கொண்டே இருக்கிற ஜனங்களுக்கு போஜனம் கொடுக்கிறார். எல்லாவற்றையும் என்ன செய்கிறாரு? நிவர்த்தி செய்து கொண்டே இருக்க. மார்க் எழுதின புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 9-10 வாசிங்க. முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அப்படி என்றால் அதற்கு பின்பாக எங்களுக்கு ஒரு ராஜா தேவை. அந்த ராஜ்யத்தை நிலைநாட்டுவார், ரோம ராஜ்யத்தை வீழ்த்துவார் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்தார்களாம்? எதிர்பார்த்தார்களாம். அந்த சந்தோஷம் இவர்தான் என்றும் இஸ்ரவேல் தேவன் அரசாழ்வார் என்றும் என்ன செய்தார்களாம்? நம்பினார்களாம். இத ஓசன்னா என்று வரவேற்றார்கள் ஜனங்கள். என்னை விடுவிக்கிறவர், காரியத்தை வாக்கிய பண்ணுகிறவர் என்று சொல்லி என்ன செய்தார்களாம்? இயேசு கிறிஸ்துவை என்ன செஞ்சாங்களாம்? பலவந்தப்படுத்தினார்களாம். காரியம் இருக்கிறது, வசனம் இருக்கிறது. பலவந்தப்படுத்தினார்களாம் அவரை ராஜாவாகும்படிக்கு. இவர் நிறைய நேரங்கள்ல உவமை மூலியமாக சில காரியங்களை சொல்றார். நான் ராஜ்யத்தை அழிப்பதற்காக வரவில்லை, நான் உலக மக்களை மீட்பதற்காக நான் வந்திருக்கிறேன்னு சொல்றாரு. எடுத்து பாருங்களேன், மார்க் 11ஆம் அதிகாரம் 12வது வசனம். அந்த அத்தி மரத்தை சபிக்கிறார். அது என்ன அடையாளம்னா, இஸ்ரவேலருக்குள்ள நான் எதிர்பார்த்த அந்த கனி என்னல்ல, இன்னும் கிடைக்கல. இன்னும் நான் ராஜ்யத்தை கட்டுவதற்கு வர்றேன்னு சொல்லிதான் இன்னும் எதிர்பார்த்துருக்காங்க. இன்னும் இதற்கெல்லாம் காரணம் என்னன்னா, அந்த அற்புதங்கள் அடையாளங்கள். இன்றைக்கும் ஒரு தலைவர் என்னெல்லாம் செய்யறாரோ அந்த தலைவர் பின்னாடியே போவாங்க. அந்த தலைவர் நின்றுட்டாருன்னா என்ன செஞ்சிருவாங்க தெரியுமா? இந்த தலைவர்கிட்ட நமக்கு இனிமே எதுவுமே கிடைக்காது, இன்னொரு கோஷ்டிக்கு போயிட்டு அங்க கோஷனா போடுறது. இதைதான் ஜனங்கள் இன்னமும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா நம்மை வழி நடத்துகிறவர் ராஜாதி ராஜா, நம்மை வழி நடத்துகிறவர் ராஜாதி ராஜா. அழகாச்சர மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி இல்லை. அடையாளமாக தான் அந்த இஸ்ரவேல் தம் நேசித்த ஜனங்களிடத்திலே கனி இல்லையே என்று சொல்லி அவர் தாகத்தோடும் பசியோடு எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு ஆண்டவருடைய வருகை இருக்குமானால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த பசியின் தாகம் என்ன தெரியுமா? ஆத்தும தாகம். எனக்காக
நான் இந்த குருத்தலை பவன்ல வந்தேன், சிலுவையில அடிக்கப்பட்டேன், மரிச்சேன். ஆனா நீங்க என்ன செய்திருக்கிறீங்க பிதாவுக்காக? அததான் எதிர்பார்க்கிறார். ஒன்றுமில்லாத இருந்ததை சபிக்கிறார். இஸ்ரவேலர் ராஜ்யத்திற்கு வரப்போகிற அந்த தண்டனையை குறித்து அவர் இதை அடையாளப்படுத்துகிறார். யோவான் எழுதின புஸ்தகம் 12:9 17 அப்பொழுது யூதரில் திரளான ஜனங்கள் அவர் அங்கே இருக்கிறதை அறிந்து இயேசுவின் நிமித்தமாக மாத்திரம் அல்ல, அவர் மரித்தோரில் இருந்து எழுப்பின லாசருவை காணும்படியாகவும் வந்தார்கள். அன்றியும் அவருடனே கூட இருந்த ஜனங்கள் அவர் லாசருவை கல்லறையிலிருந்து வெளியே வரவழைத்து அவனை உயிரோடு எழுந்திருப்பான் என்று சாட்சி கொடுத்தார்கள். அழகா சொல்ற, சுற்றியுள்ள ஜனங்கள் அவருடைய அதனால் லாசர் உயிரோடு எழுந்தன பார்த்த அற்புத அடையாளத்தை கண்டு இவர்தான் ராஜா, இவர்தான் அரசாள போறார். ஆண்டவர் இந்த குருத்தோலை ஞாயிறுக்கு முன்பாக ஒரு முக்கியமான ஒரு காரியம் நடந்தது. பர்த்திமை என்கிற குருடன், அவன் அடிமைத்தனத்திலிருந்து பாவத்தினாலே வந்த தண்டனையிலிருந்து ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு சுகம் கொடுக்கிறார். அவன் தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி பலத்த சத்தமாய் உரத்த சத்தமாய் சொல்றான். அவனுக்கு ரோமர் ராஜ்யத்தினால் கொடுக்கப்பட்ட தண்டனையை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அவனுக்கு மன்னிப்பருளி அவனுக்கு திரும்ப பார்வையடைய செய்கிறார். அந்த மன்னிப்பின் தண்டனைக்கு பிற்பாக தான் 3 மாதத்துக்கு பின்பாக இவர் சிலுவையிலே அறையும்படியாய் வருகிறது. இதை புரிந்து கொண்டமானால் என்னுடைய உங்களுடைய பாவங்களை அவர் மேல் சுமந்து கொண்டவராக அவர் அந்த தண்டனைக்கு, அந்த குற்றத்துக்கு ஏற்ற தண்டனையை அவர் அடைகிறவராய் இருக்கிறார். இந்த இடத்துல அழகா சொல்றது பாருங்க, ரோம ராஜ்யம் பெரிய ஆளுகை, இதில் இருந்து இவர் நம்மை அரசாழ்வார் என்று எதிர்பார்த்து இயேசு அற்புதம் செய்யும் போது யூதர்கள் பலவந்தமாக கிறிஸ்துவை ராஜாவாக முற்பட்டார்கள். ஆனால் இயேசு தாம் இந்த உலகத்திற்கு வந்த நோக்கத்தை, அதை பெரிய வெளிப்படுத்தியதை ஜனங்கள் புரிந்து கொள்ளவில்லை, தவறிவிட்டார்கள். அது மாற்றமல்ல, பழைய ஏற்பாட்டு காலத்து மேசியாவாக மோசே இருந்தார், புதிய ஏற்பாட்டு காலத்தின் மேசியாவாக கிறிஸ்து வருந்திருக்கிறார். ஆனால் இதுல தெளிவா தெரியணும்னா, இந்த யூத ஜனங்கள் எல்லாம் சுற்றில் இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் கண்கள் குருடாக்கப்பட்டிருந்தது. ஏனென்றால் என் ராஜா வருகிறார், அவர் எதிலே வருகிறார்? எதிலே வருகிறார்? கழுதையில வந்தா என்ன அடையாளம்? சமாதானத்துக்கு அடையாளம். தாழ்மை உண்டு, சமாதானத்துக்கு அடையாளம். குதிரையில வரும் பொழுதுதான் யுத்தத்திற்கு வருகிறார் என்று அர்த்தம். அப்ப இதை கூட அவங்க புரிஞ்சு கொள்ளவில்லை. அவர்கள் கண்கள் குருடாக்கப்பட்டிருந்தது, உணர முடியவில்லை. பஸ்கா பண்டிகை கொண்டாட வேறு பிற தேசத்துல இருந்தெல்லாம் என்ன செஞ்சாங்க? இஸ்ரவேலர்கள் எல்லாம் ஒன்று கூடியிருந்தார்கள், யூதர்கள் ஒன்று கூடியிருக்கிறார்கள். இயேசுவின் செயல்பாடு எல்லாம் தேவ பிதாவுடைய திட்டம் எதுவோ அந்த நோக்கம் ரோம ராஜ்யத்தை வீழ்த்துவதில் அல்ல, உலக மக்கள் யாவரும் ரட்சிப்படைய வேண்டும், மீட்கப்பட வேண்டும். யோவான் எழுதின புஸ்தகம் 12:37 அவர் சொல்லுகிறார், நான் ராஜாதான், ஆனால் நான் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தேன். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கவே நான் வந்தேன், வாழ்ந்து காட்டும்படி வந்தேன். அதான் சொல்றாரு, சாட்சி கொடுக்கும்படி நான் பிறந்தேன், இதற்காகவே வந்தேன், உலக மக்களை மீட்கும்படியாக. அதனாலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல நான் உங்களுக்கு சொல்ற ஒரு காரியம் என்ன தெரியுமா? யாரையும் எதையும் நம்பாதீங்க, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்குகிறதா இருக்கிறது. அதனால கிபி 70ஆம் ஆண்டு ரோம பேரரசால் இஸ்ரவேல் ராஜ்யத்திற்கு தண்டனை வந்தது, அது இடிக்கப்பட்டது. அதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது மத்தேயு 23:37 இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வசனம், எல்லோரும் எடுத்து வாசிப்போமே. எருசலேமே எருசலேமே, பக்கம் 36. எருசலேமே எருசலேமே, தீர்க்க தரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ளும். அந்த இடத்துல சொல்றாரு, மக்கள் எதிர்பார்ப்பெல்லாம் இந்த வெற்றி பவனி முடிஞ்சு அவர் எங்க போவாரு? அரண்மனைக்கு போவார்.
ரோம அரசு அரண்மனைக்கு போவாரு, அந்த ராஜ்யத்தை விரும்புவாருன்னு நினைச்சாங்க, எதிர்பார்த்தாங்க. ஆனா இவர் போகிறதுக்கு முன்பாக தேவ ஆலயத்திற்கு போனார். இவர் தேவ ஆலயத்திற்கு போகிறதுக்கு முன்பாக அந்த வழியில சொல்றார், எத்தனையோ தடவை நான் தீர்க்கதரிசிகளை அனுப்பினேன், எச்சரிக்கையான வார்த்தைகளை உங்களுக்கு கொடுத்தேன், மனம் திரும்புங்கள் என்று சொல்லி தன் சொந்த ஜனத்தை, நேசித்த ஜனத்தை மீட்கும்படி ஆண்டவர் எத்தனையோ எச்சரிப்புகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆனா நம்ம என்ன செய்தோம்? அவங்கள கொலை செய்துட்டோம். சொல்றாரு, கோழி தன் குஞ்சுகளை செட்டையின் கீழ் கூட்டி சேர்ப்பது போல எத்தனையோ நேரம் உன்னுடைய வசனத்தின் மூலமாய் உன்னுடைய வாழ்க்கையை திருப்பும்படியாய் எத்தனையோ எச்சரிக்கையான வார்த்தைகளை நான் கொடுத்தேனே, நான் உன்னோடு கூட பேசினேனே, தீர்க்க தரிசன வார்த்தைகளை கொடுத்தனே, தீர்க்க தரிசிகள் மூலமாய் உனக்கு உணர்த்தினேனே, எல்லாவற்றையும் விட்டுட்டியே. அதை சொல்லிட்டு தான் சொல்றாரு பாருங்க, மக்களின் எதிர்பார்ப்பு. ஆனால் கிறிஸ்து தேவாலயத்திற்கு போய் அதை பார்த்து என்ன தெரியுமா செஞ்சாராம்? கண்ணீர் விட்டாராம். இன்னைக்கு கிறிஸ்துவ குலத்தை பார்த்து நம்ம உலகனே மற்ற உலகத்து புறாமே நம்ம என்ன செய்யறோம்? பழிய பூரா அது மேல போடுறோம். உங்களையும் என்னையும் பார்த்து தான் சொல்றாரு. ஏன் சொல்றாருன்னா 1 கொரிந்தியர் 6:18-19 சொல்றாரு, உங்கள் சரீரம் தேவனால் பெற்றும் அவர் தங்கும் ஆலயமா இருக்கிறது. நீங்கள் அறிகிறீர்களா? இந்த ஆலயத்தை அவர் சுத்திகரிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அதற்காக கண்ணீர் விடுகிறார். பரிசுத்தத்தை, அந்த அலங்கரிக்கப்பட்ட அந்த மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியாக என் கிருபையை காத்துக் கொள்ளுங்க, கிருபையை போர்க்கடிக்காதுங்க என்று வேத வசனம் இருக்கிறது. அழகா சொல்றாரு. அதனால நம் சரீரம் தான் தேவனுடைய ஆலயம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இயேசு கண்ணீர் விட்டது 2 இடம். ஒன்று லாசரு மரித்த போது, 2வது எருசலேமிற்காக. காரணம், தன் நேசித்த சொந்த ஜனங்களுக்கு வரப்போகும் தண்டனை நினைத்து இயேசு கண்ணீர் விட்டார். ஊழியத்தின் கடைசி வாரமா இருக்கிறது. இந்த குருத்தோலை ஞாயிறை நேரம் பிடிச்சபடியா ஆட்டணும். அடுத்த நிமிஷம் இதை சிலுவையாய் செய்து அநேகர் கொண்டுட்டு போவாங்க. இதை எது அடையாளப்படுத்துது என்றால், அடுத்து வருகிற வெள்ளிக்கிழமை அவரை சிலுவையிலே அடிக்கப்படுவதற்கு அடையாளமாக இருக்கிறது. இந்த யூத மக்களை போலவே இஸ்ரவேல் ஜனங்களில் உண்மையான மனதில் இல்லாமையினாலும் அன்று இயேசு கண்ணீர் விட்டது போல இன்றும் இப்பொழுதும் நம்மளையும் பார்த்து இயேசு கண்ணீர் விட்டு கொண்டேதான் இருக்கிறார். குருத்தோலையை கையில் ஏந்தி அவரை ஆர்ப்பரித்த அதே மறுபடி அவரையே சிலுவையில் அறையும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிற ஜனங்களாகத்தான் இன்றும் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எச்சரிப்பான வசனம். இந்த வசனத்தை எல்லாரும் பைபிளை எடுங்க. எபிரேயர் எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3-6 பக்கம் 302வது பக்கம், புதிய ஏற்பாட்டில். தேவனுக்கு சித்தமானால் இப்படியே செய்வோம், ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கேதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். எல்லாரும் படிச்சோமா? இது ரொம்ப தேவன் கையில இருந்து நாம் பரிதபிக்கப்பட்டவர்களாய் விடப்படுகிற ஒரு சூழ்நிலை. இந்த எச்சரிப்பு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எத்தனையோ தடவை, எத்தனை வருஷங்களா நம்ம குருத்தோலை ஞாயிறை எடுத்து ஆடிருக்கலாம், பாடியிருக்கலாம், அடுத்து சிலுவையில அறிகிறோம் இல்ல? மனம் திரும்புதல் அழகாச்சுறாரு. ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்து, தகுதியில்லாத நமக்கு தேவன் கொடுத்த அந்த பரம ஈவை ருசி பார்த்தும் அழகாச்சுறாரு, பரிசுத்தாவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரை உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் அநேக அற்புதங்கள். தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளும் போதெல்லாம் ஒரு உற்சாகம், இதெல்லாம் பெற்றும் அழகாச்சுறாரு, மறுதலித்து போனவர்கள், தேவனை விட்டு பின்வாங்கி போனவர்கள், தேவனுக்கு விரோதமாய் செய்கிற செயல்களினாலே அந்த இடத்துல சொல்லுது, தேவனுடைய குமாரனே தாங்களே மறுபடியும் சிலுவையிலே அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புதலுக்கேற்ற அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியமாய் போயிற்று. 7:8 எப்படினில் தம்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுவதற்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது என்ன செய்தான்? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலமாம். அது ஆசீர்வாதம் பெறுமாம். தேவ வசனம் நமக்கு ஏசியால இருக்கு. 55:10 என்ன செய்யுதா?
அவருடைய வசனம் எதற்காக அனுப்பப்பட்டதோ அதன்படியே வைக்கும். வானத்திலிருந்து இறங்குகிற மழைக்கு ஒப்பாய் சொல்லப்பட்டிருக்குது. அது அடிக்கடி தேவ கிருபை நமக்கு கொடுக்கிறது, தேவ பலனை கொடுக்கிறது, தேவ வார்த்தையினாலே நம்மளை பிரகாசிப்பிக்கப்படுகிறது. ஆனாலும் நம்ம மறுபடியும் குற்றங்களை செய்து தேவ குமாரனை சிலுவையிலே அறைகிறதற்காக இந்த குருத்தோலை ஞாயிறை நம்ம அனுசரிக்கவில்லை. அழகா சொல்றாரு, நல்ல நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முள் செடிகளையும் புல் பூண்டுகளை முளைப்பிக்கிற நிலமோ தகாததையும் சபிக்கப்படுவதற்கு ஏதுவுமாய் இருக்கிறது. சுட்டரிக்கப்படுவதின் அதன் முடிவு. இதற்கு மேல தேவ வார்த்தைகள், எச்சரிப்புகள் எதுவுமே இல்லை. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவரே சொல்லிட்டாரு. உபாகமம் 28ஆம் அதிகாரத்துல கூட சொன்னாரு, இதோ இந்த கட்டளைகளெல்லாம் கை கொண்டிரானால் நான் உனக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் வைக்கிறேன், சாபத்தையும் வைக்கிறேன். உனக்கு நீ எதை புசிக்கிறியோ புசிச்சுட்டு போன்னு சொல்லிட்டாரு. இன்றைக்கு அழகான எச்சரிப்பான வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிறு கூட்டமாய் நாம் இருக்கலாம், சில எச்சரிப்புகள் இருக்கலாம், சில கண்டிஷன்கள் இருக்கலாம், கண்டித்து உணர்த்துகிற காரியங்கள் இருக்கலாம். இதெல்லாம் நான் வாங்க மாட்டேன் போறேன்னா கர்த்தரிடத்திலே நாம தான் அவங்கவுங்க ஆத்மாக்கு அவங்க தான் கணக்கு. குருத்தோலை ஞாயிறை தேவனை ஆராதிக்கிறது, ஆர்ப்பரிக்கிறது மட்டுமல்ல, அவரோடு என்றென்ற லைஃப்ல நித்திய காலமாய் நாம் தேவனுக்கு ஓசன்னா இஸ்ரவேலின் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றும்படியாய் நம்மளை அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பை விட்டு பின்வாங்கி செல்லும்படியாய் சில தந்திரமான காரியங்கள், மனுஷிக காரியங்கள், மாந்திரிக காரியங்கள் எதுவும் நடக்கும். உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவரா இருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஒரே ஒரு நிமிடம் கர்த்தருக்குள்ளாக இந்த வார்த்தையை நான் முத்தரிக்கிறேன். சுவாமி, கித பிசாசு திருடாதபடிக்கு தேவ ஆவியானவர் ஆட்கொள்ளுவீராக, ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்வீராக, உமக்காக ஆசீர்வாதமாக மாற்றுவீராக. கர்த்தாவே, வார்த்தையை நீர் ஆசீர்வதித்து கொடுத்த தேவ தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதியும் கனத்தையும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். எங்களுக்கென்று பிரத்தியமாய் கொடுத்த எங்க ஆடுகளுக்காய் கோடி நன்றி இயேசு சுவாமி. ஆண்டவரே, இந்த குருத்தோலை நல்ல நாள்ல நீங்க எங்களுக்கு கிருபை பாராட்டி இந்த நாள் எங்களுக்கு பிரத்யேகமாய் ஆசீர்வதித்த தயவுக்காய் ஸ்தோத்திரம் இயேசு சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் ஒருவேளை எங்களுடைய வாழ்க்கையில மற்றவர்களுக்கு முன்பாக ஒரு உபயோகமற்றவர்கள் என்று சொல்லி ஆண்டவரே தகுதியற்றவர்களாய், ஆண்டவரே எங்களுக்குள்ளாய் ஒரு தாழ்வு மனப்பான், ஒரு இன்ஃபீரியாரிட்டிய இருந்தது. இப்போ உடைச்ச தயவுக்காய் ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவரே. நாங்களும் அநேகருக்கு உபயோகம் உள்ளவர்கள் என்பதை இந்த இடத்துல நீர் எங்களுக்கு பதிவு பண்ணி என்னுடைய இருதயத்தில் ஒரு ஸ்திரப்படுத்தின ஒரு அபிஷேகத்தை ஊற்றின தயவுக்காய் ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவரே. இயேசுவின் நாமத்தினாலே ஆராதனை செய்த ஆண்டவரே, மியூசிக் வாசித்த நம்முடைய பிள்ளைகள், வேதம் வாசித்த, சாட்சி சொன்ன ஆண்டவரே, ஆஃபரிங் சாங் பாடின, ஜெபித்த நம்முடைய பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தில் வார்த்தையை கொடுத்த ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் ஆசீர்வதிப்பீராக. காலையில் எழுந்து நம்முடைய வார்த்தையை கேட்க ஆராதிக்கு ஓடி வந்து தன்னுடைய சரீர பலவீனத்தையும் பார்க்காமல் என் தேவனுடைய பலன் என்னோடு இருக்கிறது என்று ஓடி வந்த நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்ற வாக்கின்படி இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்களும் சேர்ந்து ஆசீர்வதிக்கிறோம். அப்பா, நீ எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலையும் ஆரோக்கியத்திலும் செழிப்பிலும் கொடுத்தலையும் பெற்றுக்கொள்கிறதிலையும் பெருக்கத்திலையும் கோடா கோடியாய் பெருகுவீர்கள் என்று இயேசுவின் நாமத்தினாலே, உயிர்த்தெழுந்த நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஒருமனப்பட்டு எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம். அப்பா, இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் கர்த்தர் வருவலும் இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகலோபகாரம் மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்களுக்கு கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் கர்த்தர் வருமளவும் சமாதானத்தை கட்டளையிட கடவர். அல்லேலூயா.